உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக்குவார், அப்புறம் கோணலை செவையாக்குவார். ஓகேங்களாங்க? என் வீட்டில் எதுவுமே சரியில்லை, என் வாழ்க்கையில் எதுவுமே சரியில்லை, என் பிள்ளைங்க சரியில்லை, என்னவே தெரில, ஏதோ மாதிரி போயிட்டுருக்கு, நானும் வாழ தெரியாமல் வாழ்ந்து மோசமாக வாழ்ந்து வச்சுருக்கேன், என் வேலை சரியில்லை, எதுவுமே சரியில்லை அப்படின்றீங்களே. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் முன்னாடி இருக்கிற இருட்டு நான் வந்து துரத்துவேன், வெளிச்சத்தை கொடுப்பேன், செவ்வையாக்குவேன் அப்படின்றாங்க. நான் ரிப்பேர் பண்ணித்தரேன், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களாங்க? அவர் சரி பண்ணி தர முடியும். எவ்வளோ கோணல் மாணலுமாக இருந்தால் கூட பரவாயில்ல, அவர் ரிப்பேர் பண்ணி தருவார். ஓகேங்களாங்க? பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. நீதிமொழிகள் 6:23 சொல்லுது, வேதமே வெளிச்சம். நீங்கள் நிறைய பைபிள் படிக்கிறீங்களா, அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்கும், இருட்டெல்லாம் போயிடும். எவ்வளோக்கு அதிகமாக நீங்கள் பைபிள் படிக்கிறீங்களோ, பைபிள் வச்சுருக்கீங்களே எல்லாரும், சத்தமாக படிங்க. வீட்டில் உட்காந்து படிக்க 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 வீட்டில் எத்தனை இருள் இருக்குதுங்க, அத்தனை இருளும் காணாமல் போயிடும். அதுக்கு தான் பைபிளை எடுக்க சொல்கிறாங்க. பைபிளில் யார் பேசுனது எழுதியிருக்குதுங்க? எல்லாம் இயேசு பேசுனது தானே எழுதியிருக்குது, தேவன் பேசுனது தானே எழுதியிருக்குது. அதை நீங்கள் படிக்க 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 வீட்டில் உள்ள எல்லா இருட்டும் போயிடும். பைபிளை எடுத்து இன்னும் ரீட் பண்ணுங்கள், சத்தமாக ரீட் பண்ணுங்கள். வீட்டில் உள்ள இருட்டெல்லாம் நீங்களே துரத்திடுவீங்க. ஓகேங்களா? வேதமே வெளிச்சம். தேவனால் உங்கள் முன்னாடி இருக்கிற இருட்டு, உங்கள் முன்னாடி இருக்கிற கோணல்களை சரி பண்ண முடியும். அவர் சரி பண்ணி தருவார். எப்படி சரி பண்ணி தருவார் அப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு தெரியாத பாதையில் நடத்துவார். சுத்தமாக தெரியாது அந்த பாதை, அந்த பாதையில் தான் அவர் நடத்த போகிறார். ஆனால் அந்த பாதையில் அவர் நடத்தும் போது உங்களுடைய இருட்டு போயிடும், உங்களுடைய கோணல்கள் எல்லாம் சரியாயிடும். ஓகேங்களா? எவ்வளோ ரோடு தெரியுங்க உங்களுக்கு? அத்தனை ரோடையுமா யூஸ் பண்ணுறீங்க? ஏதோ எவ்ரிடே எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு ரோடோ 2 ரோடோ பயன்படுத்துவீங்க, அப்படி தானே? எத்தனை தெருவை பயன்படுத்துவீங்க? ஒரு தெருவோ 2 தெருவோ 2-3 ஸ்ட்ரீட் தான் யூஸ் பண்ணுவீங்க. தேவன் உங்களுக்கு தெரியாத பாதையில் இன்றைக்கி கூட்டிகிட்டு போவார். எதற்காகனா, இருட்டை, உங்கள் முன்னாடி இருக்கிற இருட்டு சரியாக போகுது. அதனால் உங்கள் கோணல்கள், ரிப்பேரான பாதை, ரிப்பேரான வாழ்க்கையெல்லாம் சரியாக போகுது. ஓகேங்களா? யாக்கோபுக்கு ஒரு ஐடியாவே இல்லைங்க, காலி பண்ணி போகணும் அப்படின்னு ஒரு எண்ணமே இல்லை. அவன் வீடை வந்து யாரும் காலி பண்ணவும் சொல்ல, அவனும் காலி பண்ணுற ஐடியாவே இல்லை. திடீர்னு பார்த்தா காலையில் அவங்க பையன் யோசேப்பு வண்டியை அனுப்பி வச்சுருக்கான். நீங்கள் பாருங்களேன், ஆதியாகமம் 45:27 படித்து பாருங்களேன். தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோது அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்ப்பித்தது. தன்னுடைய பையன், காணாமல் போன பையனுடைய வண்டியை பார்த்துட்டோன்னே யாக்கோபுக்கு வந்து சந்தோஷம் வந்துருச்சு. யாக்கோபு வந்து வாழ தெரியாமல் வாழ்ந்துருந்தான். அவனுடைய வாழ்க்கை வந்து மோசமான வாழ்க்கையாக இருந்துச்சு. யாக்கோபுக்கு மொத்தம் 12 பிள்ளைங்க. 10 பிள்ளைங்களும் கொலைக்காரனுங்க, ஜெயிலில் இருக்க வேண்டிய பசங்கங்க. 10 பிள்ளைங்களும் ஜெயிலில் இருக்க வேண்டிய பிள்ளைங்க வீட்டில் இருந்தாங்க. வீட்டில் இருக்க வேண்டிய பிள்ளை ஜெயிலில் இருந்துச்சு. அது யாக்கோபுக்கு தெரியாது, தாம் பிள்ளை ஜெயிலில் இருக்குதுன்னு தெரியாது. பயங்கரமான சோகமான கதை யாக்கோபு கதை. அல்லவேற யாக்கோபு பண்ணதெல்லாம் தப்பான முடிவுகள். யாக்கோபுக்கு 2 மனைவிகள், அவங்க வீட்டில் வேலை செய்த வேலைக்காரிங்களே கல்யாணம் பண்ணிட்டான். வேற வழி இல்லை, சூழ்நிலை கட்டாயத்தால் வேலைக்காரிங்களை போய் கல்யாணம் பண்ணான். அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்கள இவன் வளர்த்துருக்கணும், அதுவும் சரியாக வளர்க்கல. அதனால தான் அந்த 10 பிள்ளைங்களும் கொலைக்காரங்களாக மாறினாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ கோணல் மாணல் பாருங்கள். யாக்கோபு வந்து ஒரு ஒய்ஃப் வந்து தான் அன்பாக இருந்தான். அந்த ஒய்ஃப் வாழ்க்கை ஃபுல்லாக கூட இருக்கணும்னு நினச்சான். ஆனால் அந்த ஒய்ஃப் அவங்க பாதியிலேயே இறந்துடுறாங்க. ஃபுல்லாக அவங்க யாக்கோபுடைய வாழ்க்கையை பார்த்தனா வாழ தெரியாமல் வாழ்ந்து கோணல் மாணலமாக்கி வச்சுருந்தாங்க. நான் தேவன் என்ன பண்ணார்? எகிப்துக்கு போன்னு சொன்னார். பாருங்களேன், ஆதியாகமம் 46:3, நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே பெரிய ஜாதியாக்குவேன்.
உன் முன்னாடி இருக்கிற கோணல் இருட்டு எல்லாம் சரியாயிடும், நீ எகிப்துக்கு போ, எல்லாமே சரியாயிடும். யோசேப்பு வண்டி அனுப்பியிருக்காங்களா, ஏறு. திடீர்னு தான் காலி பண்ண சொல்கிறாருங்க. அப்படிதான் தேவன் உங்களுக்கு அறியாத புரியாத பாதையில் நடத்துவார். இந்த திடீர்னு இப்படிலாம் ஒன்று நான் வருதேன்னா தேவன் தான் அதை ஆயத்தப்படுத்தி வச்சுருந்தார் யாக்கோபுக்கு. அவ்வளோ சந்தோஷம், அவனுடைய எல்லாமே சரியாயிடுது. அவன் எகிப்துக்கு போனோடனே யோசேப்பு அவங்க 10 அண்ணன்களையும் அடக்கி வச்சிடுறான். எல்லாமே சரியாயிடுது, அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாமே சரியாயிடுது. தேவன் அப்படிதாங்க நீங்கள் அறியாத புரியாத பாதையில் நடத்துவார். எல்லாமே உங்ககிட்ட சொல்லிட்டு செய்யணும்னு கிடையாது, அவர் சொல்லாமலே செய்வார். ஓகேங்களா? ஐயோ வாழ தெரியாமல் வாழ்ந்துட்டேங்க, கடனை இழுத்து வச்சுருக்கேங்க, வாழ தெரியாமல் வாழ்ந்துட்டேங்க, இதெல்லாம் இப்படி பிள்ளைங்களை வளர்த்து வச்சுட்டேன், இந்த ஒழுங்காக படிக்காமல் இந்த வேலையில் இருக்கேன், இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறேன்றீங்களே, தேவன் இருக்காருங்க. அவர் உங்களுக்கு உங்கள் பாதையை சரி பண்ணி தரதுக்காக தான் வந்திருக்கார், உங்கள் வாழ்க்கையை சரி பண்ணி தரதான் வந்திருக்கார். புரியாத பாதையில் தெரியாத பாதையில் நடத்த போகிறார். தைரியமாக கண்ணை மூடிட்டு அவரோடு நடந்து போங்க, எல்லாம் சரியாயிடும். ஓகேங்களா? அதிகமாக பைபிள் படிங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற இருட்டுகள் எல்லாமே சரியாயிடும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.